அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அயானும் பாப்பாவும் காலையில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சண்டே இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக எல்லாம் உட்காந்து அயான் கூடயும் ஆனியா கூடயும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனியா இதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டா, ஒரே பிடுங்கிட்டு ஓடிட்டா அவள். அயான் பாருங்கள், அவங்க அக்கா சொல்கிறது எல்லாமே கேட்பான் அயான். அங்கே பாருங்கள், சிலை மாதிரி உட்காந்துருக்கான். இதுதான் பண்ணுற வேலை அயானோடது. அதனால் பாப்பா என்ன பண்ணும், அயானை படாத பாடுபடுத்தும். இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், எல்லாமே அயான்கிட்ட தான் பண்ணும். அது அயானும் அவங்க அக்கா என்ன சொன்னாலும் கேட்பான். அக்கா கூடயே சுற்றுறது, அக்கா கூட தூங்குறது, எல்லாமே அயான் அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்பான், அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்பான். ஆனியை இப்போ எங்கள் பேச்சு சுத்தமாக கேட்குறதே இல்லைங்க. அவளுடைய வழியே வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கா தனியாக போயிட்டு. எல்லாத்துலேயும் கலந்துக்கிறா, ஆனால் விளையாட மாட்றா. அயான் கூட விளையாடிட்டு டயர்டாகி போய் உட்காந்துடுறா. நம்ம கூடலாம் விளையாட விட மாட்றா. அவளாக நம்ம பக்கத்தில் உட்காடுறா, ஆனால் நம்ம தொட்டாலோ தூக்குனாலோ ஓடி போயிடுறா. இங்கே பாருங்கள், ஆனியாவுக்கு வளையல் கொடுக்குறேன், அங்கே பாருங்களேன். இதுவாக இருந்தால் அயான் கம்முன்னு உட்காந்துருப்பான். ஆனியை அதை எடுத்து கடிக்கும் பாருங்களேன். இதுதான் ஆனியாவோட குறும்பு. ஆனியாவோட குறும்பு ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்ன மாதிரி விளாட்றதில்ல இப்போலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அழகாக இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் 3000 சப்ஸ்கிரைபர் வரும்போதே சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் 4000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் நம்மளை நாடி வர்றாங்க. பசங்களோட வீடியோஸ் தான் கொஞ்சம் பீக்கில் போயிட்டுருக்கு. அயான் நானியோட அந்த டப்பிங் வீடியோஸ் தான் சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் தான் நிறைய பேர் பாப்பாவெல்லாம் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. மனமார்ந்த நன்றிகள் எல்லாருக்குமே.